பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவனின் மகன் கோவலன். இவன் கலை உணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாயாக்கரின் மகள் கண்ணகி. இவள் திருமகள் போன்ற அழகும் அழகிய பெண் போன்ற பெருங்குணச் சிறப்பும் கற்பு திறமும் கொண்டவள். இவ்விருவரும் மனையறம் பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர். கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை கைவிட்டு பிரிந்தான். அவன் மாதவி இல்லத்திலேயே தங்கி தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். மாதவி இந்திர விழாவில் கானல் வரி பாடலை பாடினாள். பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான். பிரிந்தவன் தன் மனைவி கண்ணகியிடம் சென்றான். தான் இழந்த செல்வத்தை ஈட்ட எண்ணினான். வணிகம் செய்வதற்காக கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். அவர்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமண துறவி சென்றார். அவர் மதுரை நகர்ப்புறத்தில் மாதிரி என்னும் இனக்குல மூதாட்டியிடம் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினார். கோவலன் சிலம்பு விற்று வர மதுரை நகர கடைவீதிக்கு சென்றான். விலை மதிப்பற்ற கால் சிலம்பு ஒன்றை கோவலன் விற்பதை பாண்டிய மன்னனின் பொற்கொல்லன் அறிந்து கொண்டான். பாண்டிமாதேவின் கால் சிலம்பை களவாடிய பொற்கொல்லன் பொய்யான பழியை கோவலன் மீது சுமத்தினான். அதனை சிலம்பை கொணர்க்க என்று ஆணையிட்டான். கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயருற்றாள். அவள் தன் கணவன் கள்வன் அல்ல என்பதினை மன்னனுக்கும் உலகோருக்கும் உணர்த்த எண்ணினாள். மன்னனின் அனுமதியோடு வாயர்காவலன் கண்ணகியை பாண்டிய மன்னரிடம் அழைத்துச் சென்றான். மன்னன் கண்ணகியை நோக்கி, நீரொழுகும் கண்ணுடன் எம்முன் வந்து நிற்கும் நீ யார் என்று வினவினான். கண்ணகி மன்னனை நோக்கி, ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே, உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு என்று உரைக்கத் தொடங்கினாள். புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேசக்கரத்திலிட்டு கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். அப்புகார் நகரில் பழியில்லாத சிறப்பினை உடைய புகழ்மிக்க குடியில் தோன்றிய மாசாத்துவன் மகனை மனம் புரிந்தேன். வீர கடல் அடைந்த மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக என் மதுரை நகரத்திற்கு வந்து என் கால் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனின் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். பாண்டிய மன்னன் கண்ணகியிடம், கள்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அன்று, அதுவே அரச நீதி என்று கூறினான். அதற்கு கண்ணகி, அறநெறியில் செல்லாத அரசனே, என் கால் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றாள். அதற்கு அரசன், நீ கூறியது நல்லதே, எம்முடைய சிலம்பின் பரல்கள் முத்துக்களே என்றான். கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பை தருவித்து அவள் முன் வைத்தான். வைத்த அச்சிலம்பினை கண்ணகி எடுத்து ஓங்கி உடைத்தாள். அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்தது. அம்மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன் தாழ்வுற்ற குடையனாய் சோர்வுற்ற செங்கோலனாய் பொன் தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு, அறநெறி தவறிய நானா அரசன்? நானே கள்வன். அறநெறி தவறாது குடிமக்களை காக்கும் தொன்மை ஆட்சி எம்முதல் தவறியது. என் வாழ்நாள் அழியட்டும் என்றவாறே மயங்கி விழுந்தான். மன்னனின் மனைவி உள்ளங்கலங்கி உடல் நடுங்கி கணவனை இழந்த கண்ணகிக்கு எவ்வித ஆறுதலும் கூற இயலாது என்று கூறி தன் கணவனின் திருவடிகளை வணங்கி நிலத்தில் விழுந்து இறந்தாள். இது போன்ற பல சுவாரஸ்ய